வணக்கம். இது FIR. நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். திண்டிவனம் அருகே திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி இளம் பெண்ணிடம் பணம் பறித்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். நான் அவனில்லை படபாணியில் டாக்டர், இன்ஜினியர் என பல கெட்டப்புகளை போட்டு 20க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி வந்தவர் சிக்கியது எப்படி? போன்று ஏமாற்றி பணம் பறித்திருக்கிறார். 1.25 கிலோ தங்க நகையை விட்டுவிட்டு சென்ற சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. வங்கியின் முன்னாள் மேலாளரான பெண் வாடிக்கையாளர்களின் லாக்கரில் இருந்து திருடிய நகையை திரும்ப வைத்துவிட்டு சென்றது தெரிய வந்துள்ளது. லாக்கர் நகை காணாமல் போனதாக புகாரே வராத நிலையில் திருடிய நகையை பெண் திருப்பி வைத்தது ஏன்? சரணடைந்துள்ளார். கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்த பகீர் கொலையின் பின்னணி என்ன? ஆந்திராவில் காதல் விவகாரத்தில் மகளின் பேசலாம் என்று கூறி திட்டமிட்டு வரவழைத்து கொன்றதாக கூறப்படும் சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? கூறப்படும் சம்பவம் ஆந்திரா, தெலங்கானாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருந்து தொழிற்சாலை வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். 18 மாநிலங்களில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் போலி மருந்துகளை விற்று கல்லா கட்டியவர் சிக்கியது எப்படி? கொள்ளையர்கள் கொன்றதைப் போல சித்தரித்து நாடகமாடிய கல்லூரி பேராசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். 4 வருடங்களாக நடந்து வந்த விசாரணைக்கு பிறகு குற்றவாளி கைது செய்யப்பட்டது எப்படி? குஜராத்தில் காணாமல் போன இளைஞருக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ரகசிய காதலிக்கு இன்ஸ்டாகிராமில் தொல்லை கொடுத்ததை தட்டி கேட்டதால் உயிர் நண்பனே வெட்டி கொன்ற பயங்கர இரிடியம் முதலீட்டில் 2 மடங்கு லாபம் கிடைக்கும் என்று கூறி சேலம் தொழிலதிபர் உள்ளிட்ட பலரிடம் 8 கோடி ரூபாயை சுருட்டியதாக பாமக நகர செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். 1000 கோடி ரூபாய் மோசடியில் அடுத்தடுத்து பலர் சிக்குவதன் பின்னணி என்ன? இத்துடன் FIR நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.